வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கார்த்திக் ரேவதி சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சந்திராவுக்கு ஓங்கி அற விடுறாங்க. அதுதான் இன்றைக்கி செம்ம மாசாக இருந்துச்சு. நம்ம கார்த்திக் செம்மையாக ஒரு பிளான் பண்ணி ரேவதி எப்படியாவது திரும்ப வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாரு. அதே மாதிரியும் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்தில் அங்கே ஏர்போர்ட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. மதுரையிலிருந்து கனடா போகிற ஃப்ளைட் இப்போ எமர்ஜென்சியாக திரும்ப தர இறங்க போகுது அப்படின்றாங்க. கார்த்திக் செமையாக சிரிச்சிட்டே இருக்கிறாரு. அண்டு அதே போல் ஃப்ளைட் கீழே இறங்கினதுமே நம்ம ரேவதி அங்கேருந்து வராங்க. என்ன மாமா ஆச்சு, ஃப்ளைட் இறங்கிட்டாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு காரணம்தான், ஃபஸ்ட்டு என் கூட வா அப்படின்னு நம்ம கார்த்திக் கூப்பிட்றாங்க. எல்லாத்தையும் சொல்கிறாங்க கார்த்திக் ரேவதி கிட்ட. சொன்னதுமே ரேவதி செம்ம கோபமாக ஆகுறாங்க. என்னாச்சு மாமா, ஏன் இப்படி சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் புரியலன்றாங்க. மாமா இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. ஆமாம், உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கிறது தான் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க உங்கள் அம்மாவும் சந்திராவும். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க ரேவதி. உன்னை சுற்றி என்ன நடக்குது உனக்கே தெரியல ரேவதி. எனக்கு ஒன்றுமே புரியல மாமா, சொல்லுங்கள் மாமா. சந்திராவும் உங்கள் அம்மாவும் தான் பிளான் பண்ணியிருக்காங்க உன்னை என்னையும் பிரிக்கணும்னு. அதுக்கேற்ற மாதிரி என்னை வர விடாமல் பண்ணுறாங்க. ஆமாம், நிறைய பிரச்சனை ஆகிடுச்சு. ஆனால் அதெல்லாம் உனக்கு சொன்னால் இப்போ புரியாது ரேவதி. ஆனால் நான் இப்படியே பிளான் பண்ணி உன்னை இங்கே வர வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் காரணம் உங்கள் அம்மா சந்திரா தான் அப்படின்னு சொல்கிறாரு. ரேவதி ஆச்சரியமாக இருக்குது. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம் ரேவதி, இது எல்லாத்துக்கும் உங்கள் அம்மாவும் சந்திராவும் மட்டும்தான் காரணம். அப்புறம் ரேவதி, சரி மாமா, நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போய் நான் வைக்கிறேன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரேவதி. உடனே நேராக வீட்டுக்கு வராங்க. போய் பார்த்ததுமே சந்திரா சாமுண்டீஸ்வரி எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ரேவதி, நீ இன்னும் ஃப்ளைட் போகலையா, ஏன் வந்துட்ட அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே அப்படி சொன்னதுமே அதெல்லாம் இருக்கட்டும், என்ன எதுக்கு நீங்கள் அவசரமாக ஃபாரின் கிளப்புனீங்க, அப்படின்னா என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்னையும் மாமாவை சேர்த்து விடாமல் பார்க்குறீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ரேவதி கேட்குறாங்க. அப்படின்னா உடனே உன் ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணம் அப்படின்னு சொன்னேனே அம்மா, பொய் சொல்லாதீங்க. திரும்ப திரும்ப எவ்வளோ தான் பொய் சொல்வீங்க நீங்கள்? என் மாமாவை என் கூட பிரிக்கணும், அந்த வேலை தான் 2 பேரும் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி இல்லைனா சொல்லுங்கள் பார்க்கலாம், எதுக்கு என்ன ஃபாரினுக்கு அனுப்புகிறீங்க, திடீர்னு என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. உடனே கார்த்திக் ரேவதி சொல்கிறாங்க, அப்போ நானாக தான் ஆக்சிடெண்ட்டில் மறந்தேனா பழசெல்லாம் அப்படின்றாங்க நம்ம ரேவதி. அப்புறம் என்னவோ எனக்கு துரோகம் பண்ண மாதிரி பேசுகிறீங்க. எனக்கு என் மாமா கூட தான் வேணும், அவர் கூட தான் நான் வாழ்வேன், மாமா இல்லைனா நான் இல்லை அப்படின்றாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி, சரி அவன் ஒன்றும் நல்லவன் இல்லை, அவனை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது, நீ அமைதியாக ரேவதின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் அவரை பற்றி தெரியாது, நான் என் மாமா கூட தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு கிளம்புறாங்க நம்ம ரேவதி. உடனே சாமுண்டீஸ்வரி சரி உள்ள கோபமாக போயிட்டு அந்த கன்னை எடுத்துகிட்டு ரேவதி, இப்போ நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா நான் சுட்டுப்பேன் அப்படின்றாங்க. சுட்டுக்கோங்க, தாராளமாக சுட்டுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு என் மாமா தான் முக்கியம் அப்படின்றாங்க. சாமுண்டீஸ்வரி சரி, இன்னும் செம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, நம்ம பொண்ணு நம்ம சாவரம் சொல்லியும் மாமா தான் முக்கியம்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. சாவுன்னு சொன்னதுமே சாவுன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே சந்திரா, இங்கே இருந்து ரேவதி, நீ இப்படி பண்ணுறது பெரிய தப்பு, அக்காட்ட ஒழுங்காக மன்னிப்பு கேட்டு இங்கே இரு, நீ அவன் கூடலாம் போய் வாழக்கூடாது அப்படின்றாங்க நம்ம சந்திரா. உடனே ரேவதி கையை எடுத்து விட்டு ஓங்கி பலான்னு ஆரவிடுறாங்க. ரேவதி பலான்னு சந்திரா கன்னத்தில் விற்கிறாங்க. சந்திராவுக்கு பயங்கர ஷாக், என்ன நம்மளே எப்படி அடிச்சிட்டா அப்படின்ட்டு. இந்த கதையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேவதியும் கார்த்திக்கும் ஒன்று சேரக்கூடாது, இவங்க 2 பேரையும் பிரித்து வைக்கணுன்றதான் இந்த கதை ரொம்ப விறுவிறுப்பாகவும் சூப்பராகவும் போயிட்டுருக்கு. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.